நமோ வெங்கடேசாய. நேர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். இன்று நமது பாரத தேசத்தின் 79வது சுதந்திர தினம். மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கத்தில் ஆடி மாத நிறைவு விழா. வெளியாண்டாள் கோவிலுக்கு எழுந்தருளிய ஸ்ரீ நம்பெருமாள். மன்னார்குடி சேரன்குளம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவில் ஊஞ்சல் உற்சவம். சர்வ அலங்காரத்துடன் தாயார்கள் சமேதராக காட்சி கொடுத்த ஸ்ரீனிவாச பெருமாள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். இன்று நமது தாய் திருநாட்டின் 79ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவித்தார். முன்னதாக திருப்பதியில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலக வளாக மையத்திற்கு வருகை தந்த அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அறங்காவலர் குழு தலைவர் மூவர்ண கொடியை ஏற்றியதும் தேசிய கீதம் பாடப்பட்டது. பின்னர் அவர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் துறையினரை பார்வையிட்டதும் அவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பிறகு மேடையில் பேசிய அறங்காவலர் குழு தலைவர் திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்காக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் செயற்கை நுண்ணறிவு மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு J. ஷியாமளராவ், ஏராளமான தியாகிகள் அவர்களின் இன்னுயிரை நமது தேசத்தின் சுதந்திரத்திற்காக வழங்கி உள்ளனர் என கூறினார். மேலும் சைபர் குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க விரைவில் சைபர் செக்யூரிட்டி லேப் துவங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பிறகு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலைக்கல்லூரியின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் சாகச நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. பின்னர் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை மூலவர்கள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு பின் 2 கைகளில் கமலங்களையும் முன் 2 கரங்களால் அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீஹரிபத்தினிக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் ஏகதீபம் காட்டி பலவித பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி 18ஆம் நாள் அல்லது
28ஆம் நாளில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் காவிரி தாய்க்கு சீர்வரிசை வழங்கும் நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று முன்தினம் இந்த வைபவத்தை கண்டருளிய ஸ்ரீ நம்பெருமாள் ஆலயத்திற்கு திரும்பும் வழியில் ஸ்ரீ வெளியாண்டாள் கோவிலை அடைந்ததும் மாலை மாற்றுதல் வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. அம்மா மண்டபம் காவிரி படித்துறையிலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை பல்லக்கில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பிரபந்ததாரர்கள் பின்தொடர உற்சவரை பல்வேறு வீதிகள் வழியாக அழைத்து வந்தனர். அலங்கார பிரியன் அடுக்கு பதக்கங்களும் காசு மாலையுடன் நீள்முடி கிரீடமும் அணிந்து மாணிக்க அபயம் காட்டியபடி விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருக்குடைகள், கோவில் யானை, மங்கள வாத்தியங்கள், வெண்குதிரை, தீபங்கள் முன்னே செல்ல ராஜகோபுரம் திருவடி திருவழியாக ஸ்ரீ வெளியாண்டாள் சன்னதியை அடைந்தனர். அங்கு உற்சவரை மூலவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் முன்பு எதிர் சேவையாக நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவத்தை துவக்கினர். நீல கரை வைத்த மஞ்சள் நிற பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு சர்வாபரண பூஷிதையாக கோதை நாச்சியார் அழகாக திருக்காட்சி தர ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை எடுத்து வந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு அணிவிக்கப்பட்டது. பின்னர் எம்பெருமான் அணிந்த மாலையை எடுத்து வந்து நாச்சியாருக்கு சூட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் பரவசத்துடன் இந்த நிகழ்வை கண்டு ஸ்ரீ நம்பெருமாளையும் ஆண்டாள் நாச்சியாரையும் கண்ணார கண்டு பரவசத்துடன் தரிசித்தனர். இதையடுத்து நான்முக கோபுரம் வழியாக ஆலயத்தின் உள்ளே உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை அழைத்து சென்றதும் சுவாமிக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சேரன்குளத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் ஆடி மாத ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி மின் விளக்குகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது ஸ்ரீ பூமி நீளா தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு தங்க நீள்முடி கிரீடம் சூட்டி பதக்க ஆபரணங்களுடன் காசு மாலையும் மாங்காய் ஹாரம் அணிவித்து வெண்பட்டு கட்டி கையில் செங்கோல் தந்து அலங்கரித்திருந்தனர். உபயநாச்சியார்களும் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு சர்வாபரணங்களுடன் திருக்காட்சி தந்தருளினர். ஊஞ்சல் ஆடியபடி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் அருள் புரிய பிரபந்த பாராயணம் செய்தனர். அதைத் தொடர்ந்து வீணை இசை கச்சேரியும் நடைபெற்றது. வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் உற்சவ மூர்த்திகளுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றதும் பெண்கள் பாடல்கள் பாடி கும்மி அடித்தனர். இதைத் தொடர்ந்து தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைந்துள்ள புராண சிறப்பு மிக்கதும் பிரசித்தி பெற்றதுமான அருள்மிகு சோமநாதர் திருக்கோவில் ஆடி திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மனுக்கு குதிரை வாகன பவனி நடைபெற்றது. முன்னதாக கோவில் வாகன மண்டபத்தில் குதிரை மீது உற்சவரை எழுந்தருளச் செய்திருந்தனர். மங்கள சின்னங்கள், திருக்குடைகள், மூஷிகன் மீது விநாயகர் முன்னே செல்ல குதிரை மீது எழுந்தருளிய அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மனையும் வெளியே சுமந்து வந்தனர். அம்பிகைக்கு நீல கரை வைத்த வெண்ணிறப்பட்டு சேலை கட்டி பவளமாலை, காசுமாலையுடன் பதக்கம் வைத்து முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்திருந்தனர். குதிரை மீது அமர்ந்து கையில் ஈட்டியும் சாட்டையும் தாங்கி வீர திருமகளாக காட்சி கொடுத்த அம்மனுக்கு தூபம் காட்டியவாறு வீதி உலா புறப்பட்டனர். குதிரை வாகனத்தில் பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த தொண்டமானத்தம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் பிரம்மரத உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலிலிருந்து உற்சவர் அருள்மிகு பிடாரி மீனாட்சி அம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்து தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தேருக்கும் தேவிக்கும் ஆரத்தி காட்டியதும் திருஷ்டி கழிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த அம்மன் எழுந்தருளிய தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஆடி அசைந்தபடி உலாவர தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பொய்கைப்பட்டியில் உள்ள அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ நாயன்மார் கன்னிமார் கோவில் குதிரை எடுப்பு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பொய்கைப்பட்டியில் உள்ள சின்ன கோவிலில் வைக்கப்பட்டு பூஜித்த சுடுமண்ணால் செய்யப்பட்ட தெய்வ சிற்பங்கள், குதிரை, பசு, காளை, யானை உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களிலான சிலைகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் ஊர்வலமாக சென்று அருள்மிகு நாயன்மார் கன்னிமார் கோவிலை அடைந்தனர். அங்கு வண்ணமயமாக காட்சி கொடுத்த குதிரை பொம்மைகளை வைத்து பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து காவல் தெய்வங்களுக்கு விசேஷ ஆராதனைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் நேர்த்தி கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் கம்பத்தில் இருக்கும் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து கடம்புறப்பாடு நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி அலங்கரித்து மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோரப்பள்ளம் கிராமத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் ஆடி பொங்கல் முளைப்பாரி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் அருள்மிகு மாரியம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சிறுமியர்களும் பெண்களும் கோவில் முன்பு முளைப்பாரிகளையும் அம்மன் மற்றும் காவல் தெய்வத்தின் திருமுகம் பதித்த முளைப்பாரிகளையும் வைத்து பாடல் பாடியபடி கும்மி அடித்து வலம் வந்தனர். இதையடுத்து கொட்டும் மழையிலும் ஊர்வலம் துவங்கியது. விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரிகள் மற்றும் கரகத்தை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தனர். பிறகு ஊரில் உள்ள கோவில்கள் முன்பு நிறுத்தி பூஜைகள் செய்ததும் மீண்டும் ஊர்வலமாக சென்று அருள்மிகு மாரியம்மன் கோவிலை அடைந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். நிறைவாக மூலவர் முன்பு முளைப்பாரியை வைத்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தில் 354வது ஆராதனை மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 7ஆம் திருநாளன்று மடாலயத்தில் உற்சவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கும் பிருந்தாவனத்திற்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ பிரகலாதராஜனுக்கு கிரீடம் அணிவித்து பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். கால் மடித்து அமர்ந்த கோலத்தில் திருக்காட்சி தந்த உற்சவரை அன்னப்பறவை வாகனத்தின் மேல் அமர்த்தி அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்ததும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க மங்கள சின்னங்களுடன் உற்சவருக்கு திருக்குடை பிடித்து சாமரம் வீசியபடி கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். 8ஆம் நாளன்று உற்சவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தங்க பல்லக்கில் கொலுவிருக்க ஆச்சாரியாருக்கு காவிப்பட்டு கட்டி சர்வாபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருளிய உற்சவரை பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். வெள்ளி ரதத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் கவசத்தை வைத்து பரிவட்டம் கட்டி அமர்த்தியிருந்தனர். பிறகு உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் சாமரங்கள் வீசியபடி உலா புறப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் வெள்ளி ரதத்தின் வடம் பிடித்து இழுக்க ரத புறப்பாடும் துவங்கியது. சாமரங்கள் வீசி 4 திக்கிலும் உற்சவருக்கும் கவசத்திற்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ பிரகலாதராஜனுக்கு முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து காதணிகளும் காசு மாலையுடன் பல்வேறு ஆபரணங்களும் சூட்டி குதிரை வாகனத்தில் அமர்த்தி மஞ்சள், அட்சதை, குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவரை சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். அப்போது உற்சவர் ஸ்ரீ பிரகலாதராஜனுக்கு ஒய்யாளி சேவையும் நடைபெற்றது. முன்னும் பின்னும் இடமும் வலமும் உற்சவரை சுமந்து சென்ற ஸ்ரீபாதம் தாங்கிகள்
நிறைவாக ஸ்ரீ பிரகலாதராஜனை மடத்தின் உள்ளே கொலுவிருக்கச் செய்ததும் ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நன்சை இடையாற்றில் திருமணி முத்தாற்றங்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தரவல்லி அம்பிகா சமேத திருவேலீஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி ஏகாதச ருத்ர மகா ஹோமம் வளர்க்கப்பட்டது. முன்னதாக கருவறை முன்பு வேத பண்டிதர்கள் மற்றும் பக்தர்கள் அமர்ந்து பாராயணங்கள் செய்தபடி இருக்க மூலவருக்கு அர்ச்சகர்கள் அபிஷேகத்தை துவக்கினர். பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேக பிரியனுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனிடையே கோவில் வளாகத்தில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பிரதான கலசங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து கருவறையில் மூலவர் அருள்மிகு திருவேலீஸ்வரருக்கு கலசாபிஷேகமும் நடத்தி மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து தனி சன்னதியில் அருள் புரியும் அம்பிகைக்கும் கலச நீரை ஊற்றி பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மூலவருக்கு பட்டாடை கட்டி மலர் கிரீடம் சூட்டி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் பத்திரங்கள் மற்றும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அமைந்திருக்கும் அருள்மிகு எல்லையம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கடம்புறப்பாடு துவங்கியது. பம்பைகள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் வானில் கருடன் வட்டம் இட கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி அலங்கரித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்ய அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இருக்கும் அருள்மிகு சாந்த கணபதி திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சுயம்புலிங்க துர்க்கை அம்மனுக்கு 35ஆம் ஆண்டு ஆடி கோடை திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. முன்னதாக சிரசு வடிவில் அருளும் மூலவர் அருள்மிகு சுயம்பு துர்க்கைக்கு கற்கள் பதித்த தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து நீலப்பட்டு சேலை கட்டி நறுமண மலர் மாலைகளுடன் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். பக்தியுடன் போற்றி மந்திரங்களை கூறி திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து பக்தி பாடல்கள் பாடி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக திருவிளக்குகளுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் ஆடி மாத தேய்பிறை சஷ்டியை முன்னிட்டு அழகனுக்கு ஹோமம் வளர்த்து அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ விநாயகருக்கு தேன், பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கருவறையில் மயில் வாகனத்துடன் அபயம் காட்டியபடி நின்றருளும் ஸ்ரீ பாலமுருகனுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அழகனுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வேலூர் கிராமத்தில் உள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கற்பக விநாயகர், ஸ்ரீ மரகதாம்பாள் உடனுரை, ஸ்ரீ மணிகண்டேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் சேர்ப்பித்தனர். பிறகு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி அவற்றை பல வடிவ குண்டங்களில் இட்டு யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்த பிறகு கடம்புறப்பாடு நடைபெற்றது.
கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு அம்மன் ஆலயங்களில் ஆடி மாத கடை வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் காலை முதலே வருகை தந்து எலுமிச்சை மற்றும் அகல் விளக்குகளில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டனர். மூலவர் அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி வெள்ளி கவசங்களுடன் முத்தாபரணங்களும் மாலைகளும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ பால காமாட்சியும் கவசத்துடன் திருக்காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கும் பச்சை கரை வைத்த சிகப்பு பட்டு சேலை கட்டி மூக்குத்தி புல்லாக்குடன் கிரீடம் அணிவித்து அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ துர்க்கைக்கும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு மாரியம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி கிரீடத்துடன் பல வண்ண கண்ணாடி வளையல் மாலைகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அம்பிகைக்கு நாமார்ச்சனை செய்து தூபம் காட்டப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரதி காண்பித்தனர். தொடர்ந்து கோவிலில் உள்ள திரிசூலம், ஊஞ்சல் ஆகியவற்றுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் மூலவரை தரிசித்ததும் கோவிலில் கர்ப்பிணி பெண்களுக்கு நலங்கு வைத்து கண்ணாடி வளையல்கள் அணிவித்து வளைகாப்பு வைபவம் நடத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் குமரகிரி பகுதியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் கோஷ்டத்தில் குடிக்கொண்டிருக்கும் செல்வ திருமகளான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகம் நிறைவு செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தாயாருக்கு தங்க கவசம் அணிவித்து நெற்றியில் திலகம் இட்டு மூக்குத்தி புல்லாக்கும் சூட்டி அழகாக அலங்கரித்தனர். உற்சவரம்மனையும் சிறப்பு அலங்காரத்தோடு அருகே அமர்த்தி தேங்காய் பழங்களுடன் பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து மகா கற்பூர ஆரத்தி காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. கோவில் மூலவர்களான அருள்மிகு மாரியம்மன் நீலப்பட்டு சேலை அணிந்து வெள்ளி கவசங்களுடன் அழகாக காட்சி தர தனி சன்னதியில் உள்ள அருள்மிகு காளியம்மனும் ஊதாநிற பட்டுச் சேலையோடு விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிய ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு உற்சவரம்மனை வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல புறப்பாடு துவங்கியது. வழிநெடுகிலும் பக்தர்கள் அம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் குருப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோவிலில் மூலவருக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி ஒட்டியானம், காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள் உள்ளிட்ட ஆபரணங்களோடு பிள்ளைகளும் குஞ்சலமும் வைத்த பின்னலும் தந்து அழகாக அலங்கரித்திருந்தனர். கும்ப கலசத்தை தலை மீது சுமந்தபடி அருள் பாலித்தார் ஸ்ரீ மகாமாரியம்மன். சுயம்புவிற்கும் வெள்ளிக்கவசம் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அம்பிகையின் பின்புறம் வெற்றிலை கொண்டு சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். கருணை பொங்கும் விழிகள் கொண்டு கலசம் ஏந்தியபடி காட்சி கொடுத்த தேவிக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து மூலவர் மற்றும் உற்சவர் அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி, ஏக தீபமும் காட்டப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு சோமநாயக்கி உடனமர் ஸ்ரீ சோமநாத சுவாமி திருக்கோவிலில் மூலவருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து வெண்ணிற ஆடை கட்டி நாகப்படிகை நிறுத்தி ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க ஈசனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரதிகள் காட்டப்பட்டன. இதேபோல் தனி சன்னதியில் நின்ற திருமேனியுடன் அருள் புரியும் சோமநாயகி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி நின்றருளிய தேவிக்கு கோபுர தீபத்துடன் பஞ்சதீபாரதி காட்டப்பட்டது.
திரளான பக்தர்கள் தெய்வங்களை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல்லில் இருக்கும் அருள்மிகு வெக்காளியம்மன் கோவில் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு கரக ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் நாக தேவதைகளோடு வீற்றிருக்கும் வெற்றி விநாயகருக்கு சந்தனக்காப்பு சாற்றி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். இதேபோல் அருள்மிகு நாகம்மாளுக்கும் திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி கற்கள் பதித்த தீஜ்வாலை கிரீடமும் சூட்டி அலங்கரித்தனர். அம்மன் சிரசிற்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மூலவர் அருள்மிகு வெக்காளியம்மனுக்கு பச்சை பட்டு சேலை கட்டி ஆபரணங்களோடு கிரீடமும் திருமுகத்தில் மஞ்சள் காப்பும் சாற்றி அழகாக அலங்கரித்திருந்தனர். இதேபோல் கோவில் வளாகத்தில் எழுந்தருளியுள்ள காவல் தெய்வங்களுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோவில் பூசாரிகள் ஆபரண பெட்டி மற்றும் கலசத்தை சுமந்து கொண்டு கோவிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். பிறகு கிணற்றடியில் கரக ஜோடிப்பு நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பூங்கரகத்திற்கு அம்மன் திருமுகம் பதித்து அலங்கரித்ததும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டதும் பூங்கரக ஊர்வலம் துவங்கியது. கோவிலை அடைந்ததும் மூலவருக்கு மாவிளக்கு ஏற்றி வைத்து பூங்கரகத்தை அருகே நிறுத்தி ஆரத்தி காண்பித்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு மலர்கள் தூவி அர்ச்சித்து ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. திரளான பக்தர்கள் மூலவர் அருள்மிகு வெக்காளியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். இன்று நமது பாரத தேசத்தின் 79வது சுதந்திர தினம். மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கத்தில் ஆடி மாத நிறைவு விழா. வெளியாண்டாள் கோவிலுக்கு எழுந்தருளிய ஸ்ரீ நம்பெருமாள். மன்னார்குடி சேரன்குளம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவில் ஊஞ்சல் உற்சவம். சர்வ அலங்காரத்துடன் தாயார்கள் சமேதராக காட்சி கொடுத்த ஸ்ரீனிவாச பெருமாள். நேர்களே, சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் கிருஷ்ணாஷ்டமியை முன்னிட்டு நாளை மாலை 4:30 மணிக்கு அபிஷேகமும் 6 மணிக்கு ஆஸ்தானமும் நடைபெற உள்ளதை உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் நேரடி ஒளிபரப்பில் கண்டு மகிழுங்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.